விக்டோரியா சென்டர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இதில் ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. அதில் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். உள்ள ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது 2 ஃபிஷ் வாங்கியிருக்கோம். அந்த வீடியோஸும் எடுத்திருக்கோம், அப்லோட் பண்ணுறோம். டைகர் ப்ரான்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்க. ஸ்குவீடு No, I think so. Have you got internet? I don't know what it is. You got internet? Parrot. Oh, it's alive. என்னது ப்ரான் வந்து டைகர் ப்ரான் நினைக்கிறேன்ல. சால்மன் ஃபிஷ் வாங்கிட்டோம். கிராப் ஷெல்லெல்லாம் இருக்குது. ஷெல்லு இது பெரிய ஷெல்லெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. ஷெல் ஃபிஷ்லாம் வாங்கிட்டு ப்ரானெல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் இந்த ஃபிஷ்ஷும் வறுக்கிறதுக்கும் அது குழம்பு வைக்கிறதுக்கு மத்தி மாதிரி இருக்குது. அந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். ருசியாக இருக்கும்ட்டு மத்தி மாதிரியே இருக்குது. மத்தி தான் நினைக்கிறேன். இதுதான் வாங்கியிருக்கோம். க்ளீனிங் அப்போ எல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்க. அங்கே ஃப்ரைக்குன்னு சொல்லியிருக்கோம். கட் பண்ணி தரேன்ருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் பண்ணுறாங்க. அது பாருங்க, அவர் எப்படி எங்களை ப்ராங்க் பண்ணுறாருன்னு சடனாக அப்படியே பயந்து போயிட்டேன். ஷாக் ஆகிட்டேன். கையை கட் பண்ணுற மாதிரி ப்ராங்க் பண்ணி ஷாக் ஆகிடுச்சு. சொல்றா. நான் ஹீமா. நீ யாரு? நீ சின்மை. நான் சின்மை. சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். நான் சின்மையா? ஓகே. மார்க்கெட்லேருந்து ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ மத்தி மீன், அப்புறம் 1 கிலோ இந்த ஃபிஷ்ஷு வந்து சீ பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊர் தேங்காய் பாறை மீன் மாதிரியே தான் இருக்குது. இப்போ இது வந்து ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது குழம்பு பண்ண போகிறேன். அந்த ஃப்ரைக்கு அது மேரினேஷன் பண்ணி வச்சுட்டோம்னா அதை ஃப்ரை பண்ணிடலாம். அதனால் இது 2யும் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அப்புறம் இது மீன் குழம்பு ஏன் நிறையா வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இப்போ நைட்டில் செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி நான் செய்கிறேன். வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் வந்து புளியை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். சுடு தண்ணியில் கரைக்கணும். ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையானதை அரைச்சிப்போம். தேங்காவை அரைச்சிக்குவோம். வெங்காயமும் தக்காளியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் கிரைண்ட் பண்ணி தான் வச்சுக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணுறதுக்கு என்னென்ன மேரினேஷன் பண்ணுறதோ அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிடலாம். மீன் மேரினேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
2 ஸ்பூன் ginger garlic paste, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவேன், ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம், நான் அப்படியே போட்டு பரட்டுறேன். கொஞ்சோண்டு சோம்பு பொடி கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு, அதில் கொஞ்சோண்டு ஆயில் கூட போட்டுக்கலாம். மேரினேஷன் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்து நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்குள்ளே அந்த மேரினேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சு முடிச்சுட்டு மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மசாலா கரெக்டாக தான் இருக்காது. காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன், என் பசங்க கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும்னா காரம் கூட போட்டுக்கோங்க, உங்கள் காரம் எப்படி இருக்குதோ அதை பார்த்து. ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட தடவி வைக்கலாம். நான் இப்போ எல்லாத்தையும் மசாலாவை அப்படியே போட்டுட்டேன். மேரினேஷன் பார்ட் ஓவர். அடுத்து இதை தனியாக வச்சுக்கலாம். புளியை கரைச்சி வச்சு எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் இல்லை. உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் பச்சை தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க, சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. நல்லா அந்த புளியோட இதெல்லாம் இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எடுத்துக்கோங்க. During the party, trophy was stolen by the magpie. Amma, it's a passive voice. Stolen by a magpie. Active voice நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். Daddy, I like noodles. I like noodles, please. Please. Daddy, please. I like noodles. No, Chinmay, you're having fish. What is it? Ah! That's cool. Careful, Chinmay. Careful. But a magpie stole the party. Stole the party? Sorry, a magpie stole the trophy. Yeah, was stolen. என்ன ஆயிடும்னா stole. A magpie stole the trophy.
The magpie stole. Magpie stole the trophy now. இங்க வாங்க அது இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். I like butterfly. You like butterfly? இருடா சின்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு விங்ஸ் வாங்கணும்ல அதை போட்டு பார்க்குறாங்கண்ணா. அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க இப்படி தான் போடுறாங்க. அம்மா சிம்மி இது போடு அண்ணா இது போடு. Put it on your head. தலையில போடு. இருடா Hold this. எப்படியா இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கடா கிட்டிமா. அவங்களுக்கு அந்த ஃப்ராகோட போட்டால் தான் நல்லா இருக்கும். பச்சை வாசிப்போம். Mommy, I like butterfly. You like butterfly? I like butterfly. You can't fly, baby. அது எப்படி பறப்பீங்க? விங்ஸ் வந்துட்டா பறக்க முடியாதா செல்லம்? ஐயோ ஃப்ளை பண்றாளா? ஐயோ அண்டவா வாடா கண்ணே. விங்ஸ் வரவும் பறக்க முடியும் நினைச்சியா? மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வேண்டியதான். நல்லா ஃப்ரை ஆகட்டும். மீன் குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல போகிறோம். பார்க்கணும் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா மீன்? அது சாப்பிடலாம். குழம்பு மீன் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குது. மென்று சாப்பிடணும். ஓகே நல்லா இருக்கா? ம் ம் இல்லை குழம்பு எப்படி டேஸ்ட்டாக இருக்கா? ம் வரணும். சூடாக இருக்குது. இது இருடா இருடா சுடுதுடா. இந்த
மேம் ஃபுல் மார்க் சரி சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.